ஏன்னா உங்களுக்கு ஒரு காலத்துல நம்ம இந்தியன் டீம் அப்படி இருக்கும்ல, என்னடா இதுக்குள்ள டெய்லண்டர்ஸ் வந்துட்டாங்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு 3, 4 விக்கெட் போன உடனே 5, 6, 7, 8 பார்த்தா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வராது. இப்போ ஓரளவுக்கு சிஎஸ்கே பேட்டிங்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ருத்து, ரச்சின் இவங்க 2, 3 பேர் ஆரம்பத்துல அவங்க விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் யாருமே இல்லையோ? அதுக்கப்புறம் சரி இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம எப்படி 160, 170 கிட்டலாம் நெருங்கவே முடியாதோ? அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனையாக தான் தெரியுது. ஸோ அதுக்கான தீர்வு என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம டீம்ல பல பேர் வந்து 30 பால்ல 35 அடிக்கக்கூடியவங்க இருக்காங்க. இங்க 30 பால்ல 60, 70 அடிக்கக்கூடியவங்க யாரு அப்படின்றது தெரியல. அதுவும் இந்த ஐபிஎல்ல நம்ம பார்க்குற ஸ்கோர்ஸ் அடிக்கிற கஷ்டப்படாம 150, 160 அடிச்சிட்டு இருக்காங்க. நெறைய விக்கெட்ஸ் இழந்து தத்தளிச்சு கஷ்டப்பட்டாலும் கூட 150, 160 சுலபமா அடிக்கிறாங்க. எப்படியோ வந்துருது. ஆனா நமக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? அதுதாங்க நமக்குன்னு வரப்பதான் இது மாதிரிலாம். ஏன்னா அவங்க அழகா பிரிச்சிடுறாங்க. முதல் 10ல 80, 90, 2வது 10ல 80, 90 வந்துருதுன்னா 160, 170 வந்துருது. நமக்கு முதல் 10 முடியும்போது பார்த்தா நம்ம 55, 60ல இருக்கோம்.